வணக்கம், நான் தன்யஸ்ரீ. இங்கு சொல்ல போற அதிகாரம் திருக்குறள்ல வள்ளி எறிதல். வள்ளி எறிதல்லாம் நம்ம பலம் பத்தி, லைக் பிசிக்கல் ஸ்ட்ரென்த், மென்டல் ஸ்ட்ரென்த், உடல் வலிமை, மனம் வலிமை. முதல் குறள்: வினை வள்ளியும் தன் வள்ளியும் மாற்றான் வள்ளியும் துணை வள்ளியும் தூக்கி செயல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம செயலை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 4 விஷயமும் தெரிஞ்சுக்கணும். முதல் இது ஆக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஆப்பனண்டோட வலிமையை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம டீமோட வலிமையை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்மளோட வலிமையை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுதான் குறள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செமினாருக்கு நான் இந்த செமினாருக்கு அம்மா கேட்டாங்க, இது என்னால பண்ண முடியுமா? நான் உடனே ஓகேன்னு நான் சொல்லலை. ஓகேன்னு சொல்லலை. நான் திங்க் பண்ணேன், இது என்னால பண்ண முடியுமா, இது என்னால செய்ய முடியுமா, இந்த ஆப்பனண்ட் எல்லாரும் இங்க இருக்க ஆப்பனண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க வலிமையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் என் டீம் பத்தி தெரிஞ்சுக்கிறேன். என் அம்மா ஹெல்ப் பண்ணனால. அடுத்த குறள்: ஒருவதொருவது அறிந்தனன் கண் தங்கி செல்லார்க்கு செல்லாதது இல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா அந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம அனலைஸ் பண்ணணும், நம்ம ரீசர்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம விடக்கூடாது, நம்ம எல்லா எஃபர்ட்டும் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செமினாருக்கு நான் ஃபுல் எஃபர்ட் போட்டா விடவே இல்லை. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா நான் இன்னொன்னு என்னன்னா நான் அனலைஸ் பண்றேன், இது என்னால பண்ண முடியுமான்னு. இன்னொன்னு என்னன்னா நான் என்ன பண்ணேன்னா நான் ரீசர்ச் பண்ணேன், எல்லா லிங்க்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த எல்லாமே பண்ணனால இந்த காம்படிஷன்ல இருக்கு. அடுத்த குறள்: உடைத்தம் வலியறியார் உலகத்தை நோக்கி இடைக்கண் முடிந்தார் பலர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம செய்த செயலை அது உடனடியா பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செமினாருக்கு நான் உடனே பண்ணல, உடனே போகல. நான் கொஞ்சம் நேரம் பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் லிங்க்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணேன். இல்லைன்னா இந்த காம்படிஷனுக்கு நான் எனக்கு திருக்குறள் தெரியும், ஆனால் திருக்குறள் தெரியும், ஆனால் அழகா சொல்றதுக்காக இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணேன். அடுத்த அமைந்தாங்க ஒருங்கான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அவங்க நான் இந்த காம்படிஷன் பத்தி ரியல் டைம் எக்ஸாம்பிள், செமினார் பத்தி ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, சும்மா செமினார் பத்தி சொன்னா போர் அடிச்சிடும், அதனால வேற எக்ஸாம்பிள் நான் சொல்ல போறேன் சொன்னாங்க. இது அவங்க நம்ம செல்வத்தை பத்தி, நம்ம செல்வத்தோட ஸ்ட்ரென்த் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம அம்மா அப்பா கிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா ஒரு நாள் அது எல்லாமே உங்க வாட்ச்காக ஸ்பெண்ட் பண்ணோம்னா அந்த எல்லா காசும் போயிடும். அதனால ஒழுங்கா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க நீட்ஸ்க்கும் காசு இருக்காது. அடுத்த குறள்: பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பந்தம் சால மிகுதிப்பேன்.
அப்படின்னு என்ன அர்த்தம்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்னன்னா வந்து இதுக்கு மீனிங் என்னன்னா ஒரு ஒரு காட்டு இருக்குல்ல, அதுல வந்து 10,000 தான் நம்மளா 10,000 மைல் இருக்கிறது தான் போட முடியும். இல்லைன்னா வந்து அதை போட்டுட்டே இருந்தோம்னா நம்ம அந்த காட்டு வந்து உடைஞ்சு போயிடும். அதனால வந்து அந்த காட்டு உடைய போயிடாம அதுக்கு ஒரு லிமிட். அடுத்த குரல். நுனிக்கொம்பல் ஏறினார் அத்திரந்து ஒருத்தின் உயிர்கிருதி ஆகிவிட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து ஃபன்னுக்காக ராக் கிளைம்பிங்லாம் பண்ணுவோம்ல, ராக் கிளைம்பிங் ட்ரீ கிளைம்பிங்லாம் பண்ணுவோம்ல. அந்த ட்ரீ ஏறும் போது நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க, லாஸ்ட் பிரான்ச் இருக்கும்ல, தின்னா இருக்கும்ல, அந்த லாஸ்ட் பிரான்ச் வந்து என்ன ஆகும்னா வந்து அந்த லாஸ்ட் பிரான்ச் வரைக்கும் போயிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து வந்து கீழே இருந்துருவோம். அதனால இதுவும் லிமிட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வந்து அதுக்கப்புறம் நம்ம சேஃபா இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் பிரான்ச்சுக்கு போகிறோம். அடுத்த குரல். ஆற்றல் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கு நெறி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா வந்து நம்ம கிட்ட இருக்க நம்ம சேரிட்டி பண்றது நல்லதுதான். ஆனா வந்து சேரிட்டிக்கு ஒரு அளவு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கா, அது நம்மளுக்காக வச்சுக்கோம், சேரிட்டிக்காக போடாதீங்க. உங்ககிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா உங்க நீட்ஸ் வாண்ட்ஸுக்கு ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் சேரிட்டிக்காக வச்சுக்கோங்க. அடுத்த குரல். ஆகார அழுத்தி தாயினும் கீழே பொருளார அகார கடை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நம்ம நம்ம வந்து லாஸ்ட் குரல் மாதிரி வந்து சொன்னோம்ல ஒரு சாட்டி பத்தி, இப்போ ராஜா பத்தி சொல்றோம். ராஜா கிட்ட நிறைய காசு இருக்கும். ஆனா வந்து அந்த நிறைய காசை வந்து அவரோட மக்களுக்கு தந்துட்டா வந்து அவருக்கு அவளுக்கெல்லாம் போயிடும். எப்படி லாஸ்ட் குரல்ல சொன்ன மாதிரி நாம கொஞ்சம் வச்சுக்கிறோம், இன்னும் மற்றது வந்து ஊருக்காக வச்சுக்கிறோம். அடுத்த குரல். அளவிலிருந்து வாழாதான் வாழ்க்கையை உள்ள போல போல இல்லாதே தோன்றாக்கிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா வந்து நம்ம கிட்ட இருக்க எல்லா இதுவும் வந்து ஒரே நடியா ஒரு நாள் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு நிறைய பென்சில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூல் சப்ளைஸ்ல அதை யூஸ் பண்ணி தூக்கிட்டு போனாங்கன்னா ஒரு நாள் வந்து எல்லா பென்சில்ஸும் காலியாயிடும். அதனால வந்து நம்ம கிட்ட 10 பென்சில்ஸ் தான் இருந்தா வந்து அதை வந்து நம்மகிட்ட 10 தான் இருந்தா ஒரு மந்த்துக்கு ஒரு பென்சில்னே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த குரல். உளவரை தூக்காரம் ஒப்புறம் வாழ்மை வளவரை வல்லை கிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா வந்து நம்ம கிட்ட இருக்க இல்ல இது இப்போ சோ அவளுக்கு செமினார் பத்தியே சொன்னா போர் அடிச்சிடும்ட்டு தான் அவங்க வேற சாய்ஸ் பிக் பண்ணாங்க, ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ அது இதுல ரிலேட் ஆனோடனே அதை ரிலேட் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம கிட்ட நமக்கு பிடிச்சனாலும் வந்து வந்து ஒரு நம்ம கிட்ட பிடிச்சனாலும் என்னன்னாலும் பண்ணிட்டு இருந்தா அது போர் அடிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திருக்குறள் காம்படிஷன் அண்ட் இந்த செமினார் இருக்குல்ல, இந்த செமினார்ல வந்து நான் ஃபுல் டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஆல் 24 hours இருந்தேன்னா இந்த நாள் வந்து நான் ஒரு வேளை சிக்காவும் இருந்துருவேன், அதனால வந்து கொஞ்சம் 15 hours இல்லை 10 hours ப்ராக்டிஸ் பண்ணேன். உங்களுக்கு அதனாலதான் உங்களுக்கு
வந்து போர் அடிக்கும்னால வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த செமினார் இதை பற்றி ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் செமினார் பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.